என்ன பண்ணினாள், தன் பெண்ணை கன்னிகாதானம் பண்றதுன்னு ராஜா தீர்மானம் பண்ணி மகர்ஷிகிட்ட போய் சொன்னாள். அவர் தேவி பக்தனவர், அம்பாளை உபாசிக்கிறவர், ஹிருதய கமலத்தில் அம்பாளை எப்போதும் தியானம் பண்றவர். இந்த குழந்தை நான் சுத்தியா சொல்லிவிட்டாள்னு சொன்னாள். சொன்னதே அவருக்கும் சந்தோஷம். கன்னிகாதானம் பண்ணினாள். பட்டு பீதாம்பரம் சீரெல்லாம் கொண்டு வச்சா எல்லாத்தையும் எடுத்துன்னு போட்டு குழந்தையும் அவரும் ரெண்டு பேருமே என்னத்துக்கு தங்கம் இன்னும் வள்ளி எல்லாத்தையும் எடுத்துன்னு போனாள். அவர் வாண்டாம், இந்த வரதட்சணை சீரெல்லாம் வாண்டாம்னு சொன்னது ஆச்சரியம் இல்லை. இந்த கன்னிக்கே என்ன பண்ணினாள்னார், அவ மறையுறியை கட்டிக்கிட்டு பட்டு புடவை ஆபரணங்கள்லாம் திருப்பி கொடுத்தாளா. பாட்டே கன்னிக்க போரும், எனக்கு இந்த சீரெல்லாம் வாண்டாம்னாராம் ரிஷிகள். கன்யாமேவாம் சீரு வேண்டாம்னு சொன்னது ஆச்சரியம் இல்லைன்னார் வியாசர். இந்த குழந்தை அப்பாவை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணி, என் உடம்புல போட்டிருக்கிற நகை பட்டாடை இதெல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போங்கள், எனக்கு இனிமே மறைவிதான் தேவை. சந்தோஷமா சொன்னாலாம், கோபிச்சுன்னு சொல்லலையா. எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாலாம். நல்ல கிருஷ்ணாஜினம் மான் தோலும் மறுவிரிவையும் எனக்கு போரும் சொல்லி ஆசிரமத்தில் இருந்ததை எடுத்து கட்டி விட்டாள். சொன்னாலாம், அல்ப சுகம், இந்த காம சுகம், பர்த்தாவோடு சேர்ந்து அனுபவிக்கிற சுகம், இந்த சுகம் எனக்கு வேண்டாம், சாஸ்வதமான பரலோக சுகம் எனக்கு தேவை, அதுக்காக நான் மகிழ்ச்சியை வந்து அண்டிருக்கேன்னு சொன்னாலாம். பரலோக பரலோக சுகத்துக்காக நான் உழைக்க போறேன், இந்த அல்ப சுகம் எனக்கு வேண்டாம், காம சுகம் இது இல்லாம போயிட்டு நீங்க வருத்தப்படாதீர்கள், பெரிய மகத்தான சுகம் எனக்கு கிடைக்க போறது, அதை நம்புங்கள்னு அம்மா அப்பாக்கு அவள் தேர்ச்சி சொல்றாளாம். பரலோக அருந்ததேவதிஷ்டஸ்ய தர்மபத்ரீ யதா பூயி ததைவஹம் பவிஷ்யாமி நாத்ர கார்ய விசாரணா. இன்னொரு கவலை உங்க மனசுல வேண்டாம்னார். நான் என்னமோ கழவரை கல்யாணம் பண்ணிட்டு என்னமோ அவரை விட்டுட்டு ஏதாவது தப்பு பண்ணி விடுவேன்னு நினைக்காதீர்கள். அருந்ததி வசிஷ்டர் அண்டி எப்படி இருந்தாலும் அதுபோல அருந்ததியை போல நான் வசிஷ்டருக்கு மனைவி அமைந்தது போல செவன மகரிஷிக்கு நான் பரிச்சரிய பண்ணி க்ஷேமத்தை அடையிறேன். நாத்திர காரியா விசாரணா, இதை பத்தி நீங்க கவலைப்படாதீர்கள். உலகத்துல மகா பிரசித்தியான அனசூய அம்மாள் இருக்காளே, அத்ரி பத்னி, அவளை போல நான் இவாள்லாம் கஷ்டப்பட்டவர்கள். முனிவரோட கூட இருந்து பர்த்தாவோட கூட கஷ்டப்பட்டு எத்தனையோ 10,000கணக்கான வருஷம் தவத்துல அவா இருந்து விடுவாள். பேச்சு கூட கிடையாது. உத்தரப்புத்தர் ஏதாவது சமாதி கலைஞ்ச போது ஆகாரத்தை கொண்டு கொடுக்கறது, நமஸ்காரம் பண்ணுவள், நமஸ்காரம் பண்ணி இருந்திருக்கிறதுக்குள்ள கண்ண மூடி விடுவாள். அப்படி எல்லாம் சிசுரூஷம் பண்ணிருக்காள்.